Module number 1.10.01. Topic name Stress Management. வணக்கம் நண்பர்களே, இந்த மாடியூல் மன அழுத்த மேலாண்மை மற்றும் கால நிர்வாகம் அறிந்து கொள்ள போகிறோம். மாடியூல் முடிவில் நாம் இதை பற்றி அறிந்து கொள்வோம். 1. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்த மேலாண்மை வரையறை. 2. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தின் வகைகள். 3. ஸ்ட்ரெஸ் கட்டுப்படுத்தும் முறைகள். 4. டைம் மேனேஜ்மெண்ட். 5. பணியிட டைம் மேனேஜ்மெண்ட். முதலில் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் பொதுவாக ஒருவரின் மன மற்றும் உடல் நலனை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான கருத்தை விவரிக்கிறது. ஸ்ட்ரெஸ் பணியிடத்தில் எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்கலாம் மற்றும் தொழிலாளர்கள் மீது தீங்கு விளைவிக்கும் மற்றும் உடல் மற்றும் உணர்ச்சிகரமான பதிலை விளைவிக்கலாம். எனவே நமது பணியிடத்தை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வைத்திருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே நவீன காலத்தில் ஸ்ட்ரெஸ் எவ்வாறு சமாளிப்பது என்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்பது ஸ்ட்ரெஸ் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வது, அதனால் அது மேம்பட்ட உற்பத்தி திறனை ஏற்படுத்துகிறது. பணியிட ஸ்ட்ரெஸ் என்பது வேலை கோரிக்கைகள் மற்றும் தொழிலாளர்கள் திறன்களை வளங்கள் அல்லது தேவைகளுக்கிடையே மோசமான பொருந்தும் இருக்கும்போது தீங்கு விளைவிக்கும் உடல் மற்றும் உணர்ச்சிகரமான எதிர்வினையாகும். பணியிட ஸ்ட்ரெஸ் பங்களிக்கும் காரணிகள். 1. எதிர்மறையான பணி சுமை. 2. தனிமைப்படுத்துதல். 3. விரிவான வேலை நேரம். 4. நச்சு வேலை சூழல்கள். 5. சுயாட்சி இல்லாமை. 6. ஊழியர்களிடையே கடினமான உறவுகள். 7. ஒருவரின் திறன் மட்டத்தில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அல்லது உந்துதல் இல்லாமல் இருப்பது. பணியிடத்தில் பல்வேறு வகையான ஸ்ட்ரெஸ்கள் காணப்படுகின்றன. 1. டிப்ரெஷன் அல்லது ஆன்சைட்டி போன்ற உளவியல் கோளாறுகள். 2. மன உளைச்சல், அதிருப்தி, சோர்வு அல்லது பதற்றம். ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வாறு நிர்வகிப்பது? நிறுவனம் மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றின் கலவையானது வேலையில் ஸ்ட்ரெஸ் தடுப்பதற்கான மிகவும் பயனுள்ளதான அணுகுமுறையாகும். இருப்பினும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மோசமானது அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் இதனால் மாற்றுங்கள். 1. மாற்றத்தை தொடங்குங்கள். 2. கையில் இருக்கும் பணியில் கவனம் செலுத்துங்கள், எங்களுக்கு உதவுங்கள். 3. சில சூழ்நிலைகளில் நம் உயிரை கூட காப்பாற்றும், ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பின் போது மேலே உள்ள 3 புள்ளிகளின் எதிர்மறையான விளைவை கொடுக்கலாம். நண்பர்களே, பணியிடத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். 1. முதலில் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும் காரணிகளை கண்டறியவும். அடுத்து அவை ஒவ்வொன்றையும் இடத்தில் வைக்கவும். 2. நேர்மறையான அணுகுமுறைகளை வைத்திருப்பது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்டை உதவுகிறது மற்றும் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் அது வழிவகுக்கிறது. ஆழ்ந்த மூச்சை எடுத்து 1 முதல் 10 வரை எண்ணி சிறிது நேரம் ஆக்சிஜனை உங்கள் உடலுக்குள் செலுத்துங்கள். இது உங்களை உடனடியாக ஆசுவாசப்படுத்தும். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத நிகழ்வுகளை உங்களை சுற்றி உள்ளன என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 5. ஆக்ரோஷமாக இருப்பதற்கு பதிலாக உறுதியுடன் இருங்கள். கோபம், தற்காப்பு அல்லது
செயலாற்றதாக மாற்றுவதற்கு பதிலாக உங்கள் உணர்வுகளை, கருத்துக்களை அல்லது நம்பிக்கைகளை வழிப்படுத்துங்கள். 6. யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அதனை மேற்கொள்ளுங்கள். 7. தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் ஸ்ட்ரெஸ் பொருத்தமாக இருக்கும்போது அதை எதிர்த்து போராட இது உதவும். 8. ஆரோக்கியமான சரிவிகித உணவை உண்ணுங்கள். 9. உங்கள் நேரத்தை மிகவும் திறம்பட கையாள கற்றுக்கொள்ளுங்கள். 10. உங்கள் சொந்த பொழுதுபோக்கு மற்றும் ஆர்வங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். 11. போதுமான ஓய்வு மற்றும் தூக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். எனவே நண்பர்களே, இது ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பற்றிய விவரங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறது. நாம் கற்றுக்கொண்டதை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம். 1. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வரையறை. 2. ஸ்ட்ரெஸ் வகைகள். 3. ஸ்ட்ரெஸ் கட்டுப்படுத்தும் முறைகள். மேலும் இப்போது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இயக்கவியலை புரிந்து கொள்வோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை போலவே பணியிடத்திலும் டைம் மேனேஜ்மெண்ட் மிகவும் அவசியமாகும். சரியான நிர்வகிக்காத ஒரு தொழிலாளி இலக்குகளையும் காலக்கெடுவையும் அடைய தவறிவிடுவான். டைம் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன? டைம் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்களில், குறிப்பாக செயல்திறன் அல்லது உற்பத்தி திறனை அதிகரிக்க செலவழித்த நேரத்தின் மீதி நலனை கட்டுப்படுத்த திட்டமிடுதல் அல்லது செயல்படுத்துதல் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் வரையறை. டைம் மேனேஜ்மெண்ட் முறையான முன்னுரிமை அடிப்படையிலான நேர ஒதுக்கீடு மற்றும் போட்டியிடும் கோரிக்கைகளுக்கு இடையான விநியோகம் என வரையறுக்கப்படுகிறது. நேரத்தை சேமிக்க முடியாது என்பதாலும் அதன் கிடைக்கும் தன்மையை 24 மணி நேரத்திற்கு அப்பால் அதிகரிக்க அல்லது குறைக்க முடியாது என்பதாலும் டைம் பட்ஜெட் என்று சொல்லும் மிகவும் பொருத்தமானதாக கூறப்படுகிறது. நண்பர்களே, டைம் மேனேஜ்மெண்ட் கூறுகளை இப்போது புரிந்து கொள்வோம். 1. நேரத்தை பகிர்க்க பயன்படும் கருவிகள், திறன்கள் மற்றும் நுட்பங்கள். 2. திட்டமிடல், ஒதுக்கீடு செய்தல், இலக்குகளை அமைத்தல், பிரதிநிதித்துவம், செலவழித்தல், நேரத்தை பகுப்பாய்வு செய்தல், கண்காணிப்பு, திட்டமிடுதல் மற்றும் முன்னுரிமை செய்தல். நண்பர்களே, நாம் டைம் மேனேஜ்மெண்ட் நன்மைகளையும், குறிப்பாக பணியிடத்தில் முதல் நன்மைகள் பின்வருமாறு. 1. நேரத்தை நிர்வகிப்பது ஸ்ட்ரெஸ் நேரடியாக குறைக்கும். 2. உற்பத்தி திறனை குறைந்த நேரத்தில் அதிக வேலை செய்யப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டம் குறைவான மறுவேலை மற்றும் தவறுகளை விளைவிக்கிறது. 4. நம்மால் அதிக நேரத்தை உருவாக்க முடியாது, ஆனால் அதை சிறப்பாக பயன்படுத்த முடியும். 5. டைம் மேனேஜ்மெண்ட் அதிக வாய்ப்புகளை உருவாக்குகிறது. எனவே நண்பர்களே, இது நேர மேலாண்மை பற்றிய விவாதத்தின் முடிவுக்கு கொண்டு வருகிறது. விரைவாக மறுபரிசீலனை செய்வோம். நாம் கற்றுக்கொண்டது 1. நேர மேலாண்மை. 2. நேர மேலாண்மையின் கூறுகள். 3. நேர நிர்வாகத்தின் நன்மைகள், குறிப்பாக வேலை நேரத்தில்.